நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளால் கொல்லப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்களின் ராணுவ உடை மற்றும் காலணிகள் குப்பையில் வீசப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என அம்மாநில முதல்வர் ரமன் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நிகழ்த்திவிட்டு தங்கள் முகாமிற்கு திரும்பிக் கொண்டிருந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மீது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 14 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் கண்டனம் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை எதிர்கொள்ள அப்பாவி கிராம மக்களை கேடயமாக மாவோயிஸ்டுகள் பயன்படுத்துகின்றனர். இது கண்டனத்திற்குரியது. இந்த நிலையில் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிரேத பரிசோதனை நடைபெற்ற ஜக்தால்பூர் அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீரர்களின் இரத்தம் படிந்த உடைகளும் காலணிகளும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது மாநில அரசின் உணர்வின்மையையும் அலட்சியத்தையும் காட்டுவதாக அம்மாநில காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவம் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் விதத்தில் உள்ளது. இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்திற்கு ரமன் சிங் தலைமையிலான அரசு பொறுப்பேற்க வேண்டும். இந்த நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் ரமன் சிங் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இது துரதிருஷ்டவசமானது. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒத்துழைப்பு இல்லாததே இதற்கு காரணம். இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளேன். தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை அவமதிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த சம்பவம் சத்தீஸ்கர் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.